ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாங்க. கடாயை சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக சூடானதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வறுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற பருப்பு ரெண்டுமே நல்லா செவந்து வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா இப்போ அதே எண்ணெயில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. உளுத்தம்பருப்பு நல்லா பொரிய விட்டுட்டு இது கூட பச்சை மிளகாய், தட்டி வச்சுருக்கிற பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம். இதை வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் வதக்கி விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூனு தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இதில் கல்லுப்பு இந்த புளி குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே பெருங்காயத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த புளிக்குழம்பு நல்லா கொதித்து நல்லா சுண்டி அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணுங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் ஆற வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் இந்த புளிக்குழம்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல வேர்க்கடலையும் பருப்பும் இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒரு புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சட்டுன்னு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.